அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீராம ஜெயம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஜோதிட தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலை சார்ந்த அமைப்புகள்ல மட்டும் ஒருவருக்கு கோச்சார சனி எந்தெந்த காலகட்டங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல வரும்போது, தொழில் சார்ந்த அமைப்புகள்ல அல்லது வேலை இல்லாத அமைப்புகள் யாருக்கு எந்த நிறைகள்ல ஏற்படும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். பொதுவா ஒரு ஆளுக்கு வேலை அப்படின்றது புருஷ லட்சணம் அப்படின்றது பேர். அதாவது ஒரு மனிதனுடைய ஜீவாதாரமே என்ன வேலை பார்க்கறான், அதன் மூலமா என்ன இன்கம் வருது அப்படின்றத பொறுத்து தான் அவனுடைய வாழ்க்கை தரம் நிர்ணயிக்கப்படுது. அந்த அமைப்புகள்ல ஒரு ஆளுக்கு வேலை இல்லாம போச்சு அல்லது வேலையே இல்லாம இருக்கு அப்படின்றது கோச்சாரத்துல சனி எந்தெந்த காலகட்டங்கள்ல வரும்போது அந்த மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். பொதுவா இப்ப கொரோனா காலகட்டங்கள் வந்துச்சு. அந்த நேரங்கள்ல உலகமே போய் முடங்கி போயிருந்துச்சு. எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த நேரங்கள்ல சில பேருக்கு சாப்பிடக்கூட வழி இல்லாத அமைப்புகள்ல சில பேர் இருந்தாங்க. இதை நம்ம எல்லாருமே பார்த்தோம். அந்த நேரங்கள்ல யாரு வேலை சார்ந்த அமைப்புகள்ல ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேச ராசிக்காரங்க. இது என்கிட்டயே நிறைய பேர் ஜாதகம் பார்த்திருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ரிஷபத்துல இருந்து 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்துல சனி இருக்கு. மேசத்துக்கு 10ஆம் இடம் மகரம். அந்த மகரத்துல சனி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல தான் கொரோனா உச்சமான அமைப்புகள்ல இருந்துச்சு. அந்த நேரங்கள்ல நிறைய பேர் சாப்பாடுக்கே வழி இல்லாத அமைப்புகள்ல இருந்தாங்க, நம்மளும் பார்த்தோம். சோ ஒரு ஆளுக்கு வேலை சார்ந்த அமைப்புகள்ல மட்டுமே பிரச்சனை எந்த காலகட்டங்கள்ல ஏற்படும் அப்படின்றத பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். ஜென்மச்சனி நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல திடீர்னு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், கம்பெனில இருந்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க, வேலை கிடைக்க மாட்டேது. வேலை கிடைக்கலைன்னா என்ன நடக்கும்? நான் சொன்ன மாதிரி பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கடன் பிரச்சனைகள் உண்டாயிரும். எல்லா பிரச்சனையுமே அதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்ப யார் வேலை சார்ந்த அமைப்புகள்ல பிரச்சனை ஏற்படும் போது அந்த அமைப்புகள்ல பாதிக்கப்படுறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா சனி 10ஆம் பாவகத்தோடு எப்பப்ப கனெக்ட் ஆகுதோ அப்ப அவங்களுக்கு வேலை சார்ந்த அமைப்புகள்ல கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். நீங்க வேணா செக் பண்ணிக்கங்க. அதாவது ஜென்ம சனி நடக்கக்கூடிய காலமான 7.5 சனியில லக்னத்துல இருந்து, அதாவது ராசியில இருந்து 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை சனி பார்க்கும்போது நல்லா போய்கிட்டு இருந்திருப்பான். நேத்து வரைக்கும் வேலையில இருந்திருப்பான். நேத்து வரைக்கும் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு ஆள் திடீர்னு வேலை போயிடுச்சு அப்படின்னு என்கிட்ட ஜாதகம் பார்த்தாப்ல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7.5 சனியில சனி தன்னுடைய 10ஆம் பார்வையால தொழில் ஸ்தானத்தை பார்க்கும். அந்த நேரங்கள்ல ஒரு ஆளுக்கு வேலை சார்ந்த அமைப்புகள்ல பெரிய அளவுக்கு ஒரு நல்ல பலன் இருக்காது. அதே மாதிரி அஷ்டம சனி நடக்கக்கூடிய காலகட்டங்கள்லயும் ஒரு ஆள் பொருளாதார பின்னடைவு இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, வேலை போச்சுன்னா எல்லாமே போச்சு. சோ வேலையை வச்சு அதன் மூலமா வரக்கூடிய வருமானத்தை வச்சுதான் நம்மளுடைய பொருளாதாரமே நிர்ணயிக்கப்படுது. அப்படின்றதுனால வேலை போகக்கூடிய அமைப்புகள் அல்லது வேலையில கடுமையான சிச்சுவேஷன் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எப்ப இருக்கும்னு பாத்தீங்கன்னா, சனி எப்பப்ப லக்னத்திற்கு அல்லது ராசிக்கு 10ஆம் பாவகத்தோடு தொடர்பு பெறுதோ அந்த நேரங்கள்ல கண்டிப்பாக வேலை இருக்கும். வேலை இழப்பு அல்லது வேலையில பிரச்சனை இருக்கும். இப்ப அஷ்டம சனி எடுத்துக்கங்க. அஷ்டம சனி நடக்கக்கூடிய காலகட்டங்கள் என்ன நடக்குது? லக்னத்துக்கு ராசிக்கு 8ஆம் பாவகத்துல சனி அமர்ந்து தன்னுடைய 3ஆம் பார்வையால 10ஆம் இடத்தை பார்க்கும். அந்த நேரத்துல வேலை சார்ந்த அமைப்புகள்ல கண்டிப்பா பிரச்சனை இருக்கும். அதுக்கப்புறம் எப்ப பிரச்சனை இருக்கும்னு பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனி நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நீங்க பாருங்க, நீங்க உங்களுடைய லைஃப்ல பிராக்டிகலா நீங்க எந்தெந்த காலகட்டங்கள்ல வேலை சார்ந்த அமைப்புகள்ல மட்டுமே நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, நம்மளுக்கு வேலையில ஒரு டிராஜடியான ஒரு சிச்சுவேஷன் எந்த மாதிரியான நேரங்கள்ல இருந்துச்சு அப்படின்றது நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தையே எடுத்து பாருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இவங்க ஜாதகத்தை எல்லாம் எடுத்து பாருங்க. அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டு பாருங்க. நிச்சயமாக ராசிக்கு 10ஆம் பாவகத்துல சனி தொடர்பு கொள்ளக்கூடிய காலகட்டங்கள்ல ஒரு ஆளுக்கு வேலை சார்ந்த அமைப்புகள்ல மட்டுமே பிரச்சனை இருக்கும். அர்த்தாஷ்டம சனி நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி அமர்ந்து சமசப்தம பார்வையால 10ஆம் பாவகத்தை பார்க்கறதுனால அந்த நேரங்கள்லயும் கடுமையான பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி எப்பப்ப ராசிக்கு 10ஆம் பாவகத்தோடு சனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல கடுமையான வேலை இருக்கும். இது என்னுடைய ஜாதகத்திலையும் நான் சொல்றேன். அதாவது என்னுடைய ராசி விருச்சிக ராசி. என்னுடைய ராசிக்கு 10ஆம் பாவகத்துல சனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல வேலை எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஒரு கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த கம்பெனில எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது. அந்த நேரங்கள்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 8,000 ரூபாய் சம்பளம் கூட கிடைச்சிச்சு அப்படின்றதுக்காண்டி நான் அந்த வேலையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். பட் ஆனா ஏன்டா வேலையை நான் அக்செப்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரியான அமைப்புகளுக்கு போயிருச்சு. காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 8 டிஸ்ட்ரிக்ட் நான் மேனேஜரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த நேரம். ஸோ ஃபுல்லாக பஸ்லேயே ட்ராவல் இருக்கும்.
முதல்ல வந்து வீட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு காலையில வேலைக்கு பண்ணேன்னா சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுவேன். அந்த மாதிரியான அமைப்புகள் இல்லாம வெளியூர்ல போய் தங்கி அங்கேயே வந்து பஸ் டிராவல் இருந்துகிட்டே இருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை தான் வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்புகள் இருந்துச்சு. அப்ப சனி வந்து எனக்கு 10ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த நேரங்கள்ல கடுமையான வேலை அமைப்புகளை எனக்கு கொடுத்துச்சு. நிம்மதியா இருக்காது. வெளியில போனோம்னா ஏதாவது ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அவன் டார்கெட் முடிக்க வைக்கணும், இவனை டார்கெட் முடிக்க வைக்கணும் அப்படின்ட்டு. சேலரி கூட கொடுத்தாங்க, ப்ரமோஷன் கிடைச்சிச்சு, எல்லாமே கிடைச்சும் அது அனுபவிக்கிறதுக்கான அமைப்புகள் பெரிய அளவுக்கு இல்லாம போயிடுச்சு. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த நேரத்துல தான் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. அந்த மேனேஜர்ன்ற போஸ்ட்டை வச்சுட்டு எனக்கு கல்யாணம் நடந்தது மட்டும்தான் எனக்கு பெனிஃபிட்டே தவிர மற்றபடி அதை வச்சு எனக்கு பெரிய அளவுக்கு பெனிஃபிட்டே இல்லை. அதனால எப்பப்ப ராசிக்கு வந்து 10ஆம் பாவகத்தோடு சனி தொடர்பு கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் வருதோ அந்த நேரங்கள்ல ஒன்றும் வேலை இருக்காது, அல்லது நீங்க வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள்ல ஏதாவது கடுமையான ப்ரெஷர் இருக்கும். உங்களுடைய மேலதிகாரிகளோ அல்லது உங்க கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்களோட வந்து ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனால அதற்கேற்ற மாதிரியான பரிகார முறைகளையும் வழிபாட்டு முறைகளையும் பண்ணிக்கிறது நல்லது. குறிப்பா ஜென்மச்சனி காலகட்டங்கள்ல சனிக்கு வந்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய காலபைரவரை வந்து வழிபாடு பண்றது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். அது மட்டும் இல்லாம ஆஞ்சநேயர் வழிபாடு, அனுமன் சாலிசா படிக்கலாம். வேல் விருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதிகத்தை பாராயணம் பண்றதுனால உங்களுக்கு வேலையில வரக்கூடிய இடர்பாடுகள் நீங்கும். இந்த பதிவு வந்து உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த பதிவை வந்து உங்களுடைய லைஃப்ல நீங்க நான் சொன்ன மாதிரி சனி எந்தெந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கும் போது அந்த மாதிரியான டிராஜடியை நீங்க வந்து அனுபவிச்சீங்களா அப்படின்றத வந்து நீங்க உங்களுடைய பதில வந்து என்னுடைய கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பதிவை வந்து ஒரு லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.